ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏபிஆர் ரிவ்யூ. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 2.25 சென்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான 2 பிஹெச்கே வீடு. இந்த வீடு அமைந்திருக்கக்கூடிய லொக்கேஷன் முதலிப்பாளையம் ஹவுசிங் யூனிட். செகண்ட் பஸ் ஸ்டாப்புக்கு இது வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் கம்ப்ளீட்டாக பட்டி பார்த்து பெயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இது நல்ல அகலமான 10 மீட்டர் தார் சாலையில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அதாவது 33 அடி அகலம் கொண்ட தார் சாலையில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. செகண்ட் பஸ் ஸ்டாப்புக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு, வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. வந்தீங்கன்னா ரெடி டு ஆக்குப்பைன்ற ஸ்டேஜில் இந்த வீடு இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் இருக்கிறது நல்ல ஹெவியான ஒரு இரும்பு டோர் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே என்டர் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஸ்பேஷியஸான பெரிய போர்ட்டிக்கோ, தாராளமாக 3-4 டூ வீலர் பார்க் பண்ணலாம். 4க்கு 2 டைல்ஸ் போட்டு போர்ட்டிக்கோக்கு கொடுத்துருக்குறாங்க. வாட்டர் சம்ப் இருக்குது. ஸ்டேர்கேஸுக்கு கீழே ஒரு பாத்ரூம் இருக்குது. போர்வெல் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. வாட்டர் சப்ளைக்கு தனியாக ஒரு 1 ஃப்ரண்ட் டோரு நீட்டாக வந்து வார்னிஷ் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க உள்ளே போகலாம். இது பாருங்கள், இதுதான் ஹாலு. சின்ன பேசன் மாதிரி வந்து உள்ள ஹால் என்டர் ஆகுது. ஹாலுடைய சைஸு 10க்கு 16ன்ற சைஸில் ஹால் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்கில் எல்லாமே சிமெண்ட்லேயே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன் போடுறதுக்கான ஒரு ப்ரொவிஷனுக்கு ஒரு சின்ன டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இது டிவி யூனிட் வைக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன். இதில் அக்னி மூலையில் சரியாக வந்து கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. இது பாருங்கள், இது ஒரு சின்ன ரூமு. ஃப்ரண்ட்டில் வந்து நார்மலாக மெம்பரைன் டோர் போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் டிசைனர் டோர் போட்டிருக்குறாங்க. ஷெல்ஃப் இருக்குது, சிங்கிள் விண்டோ இருக்குது. கம்ப்ளீட்டாக உள்ள பட்டி பார்த்து பெயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. லேப்ட்டு மேலே யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனு. கீழே டைல்ஸ் பார்த்திங்கன்னா 4க்கு 2 வெர்டிஃபைட் டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. நல்லா நீட்டாக பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், டிவி யூனிட்டுக்கு உள்ளே ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக குபேர மூலையில் ஒரு 10க்கு 16 சைஸில் ஒரு நல்ல பெரிய பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் இருக்குது. இதுலேயுமே 2 சைட்லேயுமே லேப் வச்சுருக்காங்க. விண்டோ இருக்குது. பின்னாடி ஒரு அடி இடம் விட்டுருக்குறாங்க, அதனால் பின்னாடி விண்டோவும் வச்சுருக்குறாங்க. இது 2 சைடு லேப்ட்டு ப்ளஸ் வந்து பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஹாஃப் சீலிங் கொடுக்காம ஃபுல்லாகவே வந்து ரூஃப் வரைக்கும் சீலிங் கொடுத்து ஃபிட்டிங்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சின்னதாக ஒரு வாஷ் பேஷின்னு, வெஸ்டர்ன் டாய்லெட்டு எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இது பாருங்கள், இது எல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டுட்டாங்க. ஸோ இது ரெடி டு ஆக்குப்பை. இதோடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 40 lakhs. நெகோஷியபிள். 40 லட்சம் சொல்கிறாங்க. பேசிக்கலாம். நேரில் வந்து உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா நேரில் பேசினா இன்னும் கம்மி பண்ணி பேசலாம். இது வந்து கிச்சனில் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு டைனிங் ஏரியாவும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. சின்ன டைனிங் டேபிள் வேணுனாலும் போட்டுக்கலாம் தாராளமாக. கிச்சன் டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீலிங் வரைக்குமே பண்ணியிருக்கிறாங்க. கிச்சனில் தேவையான அளவுக்கு ஷெல்ஃப்ஸு, லேப்ட் இருக்குது. எக்ஸாஸ்ட் ஃபேனும் ஃபிட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் ஆர்ஓக்கு தனியாக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. சிங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மாடலர் சிங்க் கொடுத்துருக்குறாங்க. கிரானைட்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம மிக்ஸி, கிரைண்டர் இதெல்லாம் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்குன்னே சொல்லிட்டு தனியாக ஒரு இடம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓடிஎஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் அந்த இடம். இதுக்குமே ஒரு டோர் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இந்த இடத்துல தாராளமாக நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இல்லை சமைக்கிறது, ஏதாவது விருந்து சமைக்கணும் அப்படின்ற சமயத்தில் இங்கே வச்சு சமைச்சிக்கலாம். ஒரு சின்ன ஒரு அவுட்டோர் யூனிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாக அங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான பைப்பு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஒரு சூப்பரான வீடு. ஒரு ஃபேமிலிக்கு தாராளமாக தேவையான எல்லா விஷயமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ விசிட் பண்ணுங்கள், உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். மொட்டை மாடியில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து துணி துவைக்கிற கல் ப்ளஸ் வந்து துணி காய போடுற கம்பி எல்லாமே வச்சு கொடுத்துருக்குறாங்க. இது அவுட்டரில் இருக்கக்கூடிய பாத்ரூம். இது இந்தியன் டாய்லெட்டு. டோட்டலாக வந்து 2 பெட்ரூமு 2 டாய்லெட் இருக்குது. இங்கேயும் வாஷிங் மிஷின் வேணால் வச்சுக்கலாம். நல்ல ஸ்பேஷியஸான நல்ல பெரிய பாத்ரூம். இதுவுமே நல்லா நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் எல்லாமே கூட வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மேலே சுருக்கி போட்டுட்டாங்க. 1000 லிட்டர்ஸ் டேங்க் வச்சுருக்காங்க. அவன் பிளாஸ்ட்லேயே வச்சுருக்காங்க டேங்க் கூட. நல்ல நீட்டாக இருக்குது. இது பாருங்கள், துணி துவைக்கிற இது கொடுத்துருக்குறாங்க. கல் பக்கத்துலேயே பைப்பும் இருக்குது. இதுதான் அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்குற ஸ்பேஸு. ஸோ உங்களுக்கு
வெளிச்சம் காற்று எல்லாமே இருக்கும் அதில். பாருங்கள், சுற்றி வீடுங்க இருக்கிற ஏரியா, ஹவுசிங் யூனிட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது ஏரியா. நிறைய மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே இருக்குது. எல்லா விதமான வேலை வாய்ப்புக்கு ப்ளஸ் கடைங்க எல்லாமே வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ஒன்ஸ் உள்ளே வந்துட்டால் நம்ம வெளியே போகணுன்ற அவசியம் இல்லாத அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, கிளினிக்ஸ் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷனும் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ரேட் வந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம். 40 லட்சம் சொல்கிறாங்க. நேரில் பேசணும் அப்படின்னா நம்ம ரேட் கம்மி பண்ணி பேசலாம். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ABR.